வணக்கம். தமிழிஃபோன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். டொனால்டு டிரம்ப் மீதான படுகொலை முயற்சிக்கு ஜனாதிபதி ரணில் கண்டனம். பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் குறித்து நாமல் வெளியிட்டுள்ள கருத்து. தேசிய பட்டத்தில் சிந்திக்கும் அரசியல் முறைமையே தேவை. அனுராதபுரத்தை மீண்டும் உலக புகழ்பெற்ற நகரமாக மாற்ற வேண்டும் ஜனாதிபதி. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் வரையில் தொழிற்சங்க போராட்டங்கள் முன்னெடுக்கப்படாது என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு நிதியில்லை என கூறும் ஜனாதிபதி அரசாங்க சேவையில் ஈடுபட்டு வரும் ஒரு தரப்புக்கு மட்டும் கொடுப்பனவு வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தியினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். அரசாங்க சேவையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதி செயற்பட்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று சபை உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தம்புள்ளையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சதி வேலைகளில் சிக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் வரையில் வேலைநிறுத்த போராட்டங்களை முன்னெடுக்காதிருப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க பிரிவு தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தெரிவாகும் வரையில் வேலைநிறுத்த போராட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என அவர் கூறியுள்ளார். மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிடுவதே தமது நிலைப்பாடு என்று டெலோவின் பொதுச் செயலாளர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பினை அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு செல்வம் அடைக்கலநாதனின் பெயரை பரிந்துரை யோசனைகள் சிலர் அலட்சியம் செய்கிறார்கள் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் செயற்பாடுகளும் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 16ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொள்ள உள்ளதாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் கபில் ரன்போல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இப்போராட்டத்தின் நோக்கம் எமக்கான வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்வது மாத்திரமன்றி எதிர்கால இளைய தலைமுறைகளுக்கு எம்மை போலவல நிலையை எதிர்கொள்ளாமல் இருக்கும் வகையில் கல்வி சீர்திருத்தத்தை வலியுறுத்துவதையும் மையமாக கொண்டுள்ளது. பட்டதாரிகளுக்கான வேலையில்லா பிரச்சினை என்பது பட்டதாரிகளை மாத்திரமல்ல, அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும் சமூகத்தையும் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார ரீதியாக வெகுவாக பாதித்துள்ளதுடன் எதிர்கால தலைமுறையும் முழு சமுதாயத்தையும் மிக மோசமாக பாதிக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு வகையில் சாதகமான வாய்ப்பினை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். போராட்டங்கள் மூலம் மட்டுமே எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது எமது நாட்டை பொறுத்தவரையில் நிதர்சனமான உண்மையாகும். எனவே இதனை உணர்ந்து அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளும் ஒன்றிணைந்து தொழில் உரிமைக்கான ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு வலு சேர்க்கவும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடத்த ஏற்பாடாகியுள்ளது. யாழ்ப்பாணம் தந்தை சில்வா கலையரங்கில் ஜூலை 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காபி விக்னேஸ்வரன் தலைமையிலே தேசிய மாநாடு நடைபெறவுள்ளது. இதன்போது பிரதம அதிதியாக இலங்கை தமிழ் அரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் சிறப்பு விருந்தினராக யாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை தலைவர் KT கணேசலிங்கமும் கலந்து கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துருக்கிரிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வாக்குமூலத்தை போலீஸ் மா அதிபரின் உத்தரவை மீறி ஊடகங்களுக்கு வழங்கியமை தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீஸ் ஆணைக்குழு போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது.
இதுகுறித்து போலீஸ் விசேட விசாரணை பிரிவின் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் விசாரணை நடத்தி குறித்த அறிக்கை 2 வாரங்களுக்குள் கையளிக்க வேண்டும் எனவும் ஆணைக்குழு கோரியுள்ளது. இதேவேளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்காக குறித்த அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு அறிவிக்கும் போது பின்பற்ற வேண்டியவை குறித்தும் அறிவுறுத்தல்களை வழங்கி போலீஸ் மா அதிபரினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மோசமடைந்த நாடு தற்போது சரியான பாதையில் செல்லும் நிலையில் இதனை வைத்து தேர்தலில் மக்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என முன்னாள் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிண்டியாவில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கால் பொது தேர்தலை நடாத்த முடியுமற்ற நிலையிலும் ஜேவிபி நிறைய ஐக்கிய மக்கள் சக்தியோ ஐக்கிய தேசிய கட்சியோ அதை விரும்பவில்லை. 4 வருடத்தில் பொது தேர்தலை நடாத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. திருத்தத்தில் கோட்டபாய அதனை 2 வருடங்களில் நடாத்தலாம் என உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போது அன்றகுமார சஜித் பிரேமதாஸ் போன்றவர்கள் ஜனாதிபதி தேர்தலை நடாத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர். மகிந்தவின் மொட்டு கட்சியினர் பொது தேர்தலை நடாத்த வேண்டும் என்ற போதிலும் ஜனாதிபதி அதனை விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான அறிவிப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்பட்டு பரந்துபட்ட அரசியல் கூட்டணியொன்று அமைக்கப்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டை சூறையாடிய குழுவுக்கு மக்கள் அதிகாரத்தை வழங்க மாட்டார்கள். தற்பெருமை மட்டுமே கொண்டு அனுபவமில்லாத கூட்டத்திற்கான அரசாங்கமாக புதிய அரசாங்கம் அமையாது என்பதை மக்கள் வாக்குகளின் மூலம் வெளிப்படுத்துவார்கள். கொழும்பில் பெரும் மாநாட்டை நடத்தி இந்த அறிவிப்பு வெளியிட ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகின்றது. மேலும் சஜித் பிரேமதாஸ் 1994ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்களுக்கு சேவை செய்ய வந்த சிறந்த தலைவர். அவர் தனது குடும்பத்தை காப்பாற்றவோ அல்லது தனது நண்பர்களுக்கு சலுகைகளை வழங்கவோ பணியாற்ற மாட்டார் என்றனர். இந்நிலையில் உத்தேச ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்திய ஐக்கிய மக்கள் சக்தியை தலைமைத்துவமாக கொண்ட அரசியல் கூட்டணி தொடர்பில் கொழும்பில் பெரும் மாநாட்டை நடத்தி அறிவிப்பு விடுக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமைத்துவமாக கொண்டு பரந்துபட்ட அரசியல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் முடிவுற்றுள்ளது எனவும் சஜித் பிரேமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி தமிழ் மற்றும் முஸ்லீம் உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ளடங்கலாக இந்த எதிர்க்கட்சியின் கூட்டணி அமைய பெற்றுள்ளது எனவும் விளக்கம் அளித்துள்ளார். 6 வெளிநாட்டு மொழிகள் தெரிந்த 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் தெரிவித்துள்ளார். அதன்படி ஜேர்மன், பிரெஞ்சு, கொரியன், ஹிந்தி, ஜப்பானிய மொழிகளுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினரை வெளிநாட்டு தொழில் சந்தைக்கு தயார்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை விஞ்ஞான பீடங்களுக்கு வருடாந்தம் ஆட்சேர்வு செய்வோரின் எண்ணிக்கை 5000 7500 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து சுகாதாரம், கல்வி, மின்சாரம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு துறைகளில் 200க்கும் மேற்பட்ட பெரிய வேலைநிறுத்தங்கள் நடைபெற்றுள்ளதாக அரசு தகவல் தெரிவிக்கின்றன. இந்த வேலைநிறுத்தங்களினால் நாட்டுக்கு நேர்ந்த நேரடி மற்றும் மறைமுக இழப்பு பல கோடி ரூபாய் மேல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலகட்டத்தில் தொடர்ந்து மின்சாரம், சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் வேலைநிறுத்தங்கள் அதிக அளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பேராதனை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தினால் இதுவரை ஏற்பட்டுள்ள இழப்புகள் அதிகம் என்பது புள்ளி விவரங்களின் பகுப்பாய்வு மூலம் தெரியவருவதாக பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரியல் பிரிவின் பேராசிரியர் வசந்தாத்து குரல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான படுகொலை முயற்சி தொடர்பில் தாம் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் தற்போது நலமாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசியல் இளைஞர்களும் இவ்வாறான வன்முறைகளால் சூழப்பட்டிருப்பதாகவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் சட்டங்களை அனைவரும் கடைபிடிக்குமாறும் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை அந்த நாட்டின் உளவுத்துறை உறுதி செய்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது காது பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலுக்கு இலக்கான டொனால்டு டிரம்ப் பாதுகாவலர்களின் உதவியுடன் மேடையில் இருந்து வெளியேறியதாகவும் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரின் பெயர் இம்மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் கட்டமைப்பு வியூகம் ஜனாதிபதி வேட்பாளரை 4 முதல் 6 வாரங்களுக்குள் வெற்றி பெற செய்யும் அளவுக்கு பலமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை நியமிப்பதற்கு ஏன் தாமதம் ஏற்பட்டது என்பது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி அச்சமடைந்து ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்க மாட்டோம் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளுக்கு இணங்குகின்ற வேட்பாளரை இம்மாத இறுதியில் அறிவிக்க உள்ளதுடன் வேட்பாளரை நியமிப்பதில் நாம் அவசரப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் கட்சி கட்டமைப்பு மிகவும் பலமாக உள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட 4 முதல் 6 வாரங்களுக்குள் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய முடியும் எனவும் எமது வேட்பாளர் ஏற்கனவே அடிமட்ட ஒழுங்கமைப்பு வெற்றிகரமாக மேற்கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். நாடு எதிர்கொண்டு அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியின் பின்னர் தேசிய ரீதியில் சிந்தித்து செயற்படக்கூடிய அரசியல் குழு ஒன்று நாட்டுக்கு கிடைத்திருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மத்திய மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 5 வருடங்களில் ஆட்சி மாற்றம் செய்வது குறித்து சிந்திப்பதற்கு மாறாக தேசிய மட்டத்தில் சிந்தித்து செயற்படக்கூடிய அரசியல் முறைமையை எதிர்காலத்திலும் நாட்டுக்கு தேவைப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாம் எதிர்காலத்தை எவ்வாறு கட்டியெழுப்ப முடியும் என சிந்திக்க வேண்டும் எனவும் நாட்டை வங்குரோத்த நிலையிலிருந்து மீட்டிருப்பதால் எதிர்காலத்துக்கான முதல் அடியை வெற்றிகரமாக வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் தற்போது பின்பற்றும் பொருளாதார முறைமைகள் மூலம் முன்னேற்றத்தை அடைய முடியாமையினால் ஒரு நாடு என்ற வகையில் மேலும் கடன்படுவதை மாத்திரமே செய்ய முடியும் எனவும் அவ்வாறு செய்தால் பிள்ளைகள் எதிர்பார்க்கும் சிறந்த எதிர்காலம் கிடைக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று இன்னும் 15 வருடங்களில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்பதால் நாடாக முன்னேற்றிச் செல்வதா அல்லது மீண்டும் பொருளாதாரம் சரிபடிய இடமளிப்பதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனாலே நாட்டின் இறக்குமதி பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற எதிர்பார்ப்பதாகவும் நாட்டின் பல முறைமைகள் மாற்றப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இனி வருவது இந்திய செய்திகள். கூட்டணி என்பது தனது கோட்பாட்டில் இல்லை எனவும் திராவிட கட்சிகளுடன் தன்னால் ஒருபோதும் கூட்டணி அமைக்க முடியாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜீவான் தெரிவித்துள்ளார். திராவிட கட்சிகளுடன் ஒருவேளை கூட்டணி அமைத்தால் அது மாற்றமாக இல்லாமல் ஏமாற்றமாக இருக்கும் என்றும் சென்னையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அத்துடன் நாகரிக அரசியல் தெரியாத திமுக இழிவாக பேசுவதற்கு என்று பேச்சாளர்களை வைத்திருந்ததாகவும் தற்போது நாம் தமிழர் கட்சியின் சாதி அடிப்படையில் கருத்து கூறி வருவதாகவும் குற்றம் சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஜீவான் குறிப்பிட்டுள்ளார். 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சில மாநில இடைத்தேர்தலில் வென்று கூடுதல் இடங்களை பெற்றுள்ளதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. தமிழகம், மேற்கு வங்கம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், பீகார் ஆகிய மாநிலங்களில் உள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிந்து அதன் முடிவுகள் வெளியாகியுள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். நேபாளத்தில் புதிய அரசு நாளை பதவியேற்க உள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தின் புதிய பிரதமராக கோபி சர்மா ஒலி சந்திரமூடலால் நியமிக்கப்பட உள்ளார். அதன்படி நாளை காலை புதிய பிரதமரும் அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தின் புஷ்பகமல் தாக்கல் என்ற பிரசந்தா தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடத்தி வந்தது. இந்நிலையில் வரவு செலவு திட்டம் தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக ஆட்சியில் அங்கம் வகிக்கின்ற வந்த முன்னாள் பிரதமர் கோபி சர்மா ஒலி தலைமையிலான நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை திரும்பப் பெற்றது. இதன் பெரும்பான்மையை இழந்த பிரதமர் பிரசந்தா நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினார். இதில் பெரும்பான்மை பெற முடியாத பிரசந்தா அரசு தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து நேபாள காங்கிரஸ் கட்சி நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து புதிய கூட்டணி அரசை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்தனர். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை அந்நாட்டின் உளவுத்துறை உறுதி செய்துள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் காது பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலுக்கு இலக்கான டொனால்டு டிரம்ப் பாதுகாவலர்களின் உதவியுடன் வீடுகளிலிருந்து வெளியேறியதாகவும் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் பெர்க்லர் நகரில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் தலைமையில் இடம்பெற்ற பிரச்சங்க கூட்டத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தனது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்த டொனால்டு டிரம்ப் மீது இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன.
இதில் டிரம்பின் வலது காது பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் கூட்டத்தில் பங்கேற்றிருந்த ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மீது போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலுக்கான காரணம் தெரியப்படாத நிலையில் அமெரிக்க போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழகத்தின் பிரதான செய்தி அறிக்கையோடு.